தலைமை குணம், தலைமை பண்பு, ஈகோ அதிகமாகும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட மேரேஜ் அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்டயும், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டயும் அதிகார மோதல் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஹை லெவல் எனர்ஜி, சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் மேலோங்கினாலும் கூடவே கொஞ்சம் சமூக சேவை, நிர்வாக திறனில் அதாவது நிர்வாகத்துறையில் இருக்கவங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் இருக்கவங்க, மருத்துவம் சார்ந்த துறை, என்ஜிஓஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புகள், பெரிய முன்னேற்றம், பெரிய வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது, பெருத்த லாபம் அப்படின்றதுலாம் வரத்துக்கு வாய்ப்பு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும், உன்னால் முடியாது அப்படின்னு மட்டம் தட்டினா போதும், நான் செஞ்சு தான் உன் மூஞ்சிலே முடிப்பேன் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஒர்க் ஸ்பாட்ஸ் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி உண்டு, அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது சட்டுன்னு கோவப்படுறது, டக்குன்னு இரிட்டேட் ஆகுறது, பட்டுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதில் கவனம் அப்படின்றது. மந்த நிலை அப்படின்றது வரும். எனக்கு உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் மந்த நிலை இருக்குங்க. எனக்கு தேமேன்னு இருந்தால் நல்லா இருக்குது, சிவனேன்னு இருந்தால் நல்லா இருக்குது, ஓடி ஓடி வேலை செய்ய இதுவும் கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட இயற்கையான சுபாவம் ஓடி ஓடி வேலை செய்யறது அப்படின்னு, அதை நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக பிடிச்சிக்கினீங்க அப்படின்னு சூப்பர். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதாவது 5 கிரகங்கள் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைகிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேர்க்கை வரணும் அப்படின்னா ஏறக்குறைய 29 வருஷம் நம்ம காத்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி திருப்பி கும்பத்துக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 29 வருஷம் ஆகும். சரி, இந்த பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா, முதல்ல சுக்கிர பகவான் என்னைக்கு வராரு? பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். செவ்வாய் பகவான் வந்து பாருங்க பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்குமே இருக்கார். சனி 6/3/2026 வரைக்கும் இருக்கார். ஆக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாள் கும்பத்துக்கு வராங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. அப்ராக்சிமேட்லி இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கிறது ஏறக்குறைய 25 days to 31 days நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அந்த 30 நாட்கள் 31 நாட்கள் இவங்களோட சஞ்சாரம் கும்பத்தில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு கிரகங்களும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி போயிட்டாரே அப்படின்னு. ஆமாம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 25/9/2025 வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். ஆனால் வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வருஷம் வந்து பாருங்க, நிறைய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கவே தான் செய்யுது. ஜாதகம் எழுத கொடுக்கும்போது கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பாருங்கள், இப்போ நாங்களே திருக்கணித பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம், வாக்கிய பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற பர்சனாலிட்டிஸும் மக்களும் இருக்காங்க, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்காங்க. பொதுவாக வந்து பாருங்கள், திருநள்ளாறில் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த பழமை மாறாமல் ஜாதகம் கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த சனியோடு சேர்த்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம சனி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்றத சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் கும்பத்திலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் அப்படின்றது உங்கள் சுயஸ்தானத்தில் நடக்குது. சுயஸ்தானத்தில் 5 கிரகம். நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, அன்னியன் மாதிரி, அம்பி மாதிரி, ரெமோ மாதிரி இன்னும் 2 கேரக்டரும் நமக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ என்னங்க எங்களை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு? அப்படி இல்லைங்க. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான குணங்கள், நம்மளோட கலர்ஸ் வெளிப்பட்டு நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு துணையாக இருக்கும். தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 1 and 12. அதாவது உங்களோட சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்சவரைய ஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது இதுவாக வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் முன்னேற்றம் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமூக சேவை, நிர்வாக திறனில் அதாவது நிர்வாகத்துறையில் இருக்கவங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் இருக்கவங்க,
மருத்துவம் சார்ந்த துறை, என்ஜிஓஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புகள், பெரிய முன்னேற்றம், பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது, பெருத்த லாபம் அப்படின்றதுலாம் வரதுக்கு வாய்ப்புண்டு. அதுக்கும் மேலே சுயஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈகைத்தன்மை அப்படின்றது வரும். இப்போ நான் வந்து பாருங்கள், எனக்கு சுயஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நாய் வந்து கம்முன்னு உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது கண்ணில் பசி தெரியும், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி போடுவேன். அதே மாதிரி ரொம்ப யாச்சகம் என்கிட்ட யாராவது கேட்குறாங்க, ₹2 கொடுக்க மாட்டேன். நான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன், ஒருத்தவங்க யாச்சகம் கேட்குறாங்கன்னா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்பேன். புரியுதுங்களா? ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்சு போகிற ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ₹400 ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் சுயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நடக்குங்க. அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது வரும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். அட் த சேம் டைம் ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும். எனக்கு உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் மந்த நிலை இருக்குங்க. எனக்கு தேமேன்னு இருந்தால் நல்லா இருக்குது, சிவனேன்னு இருந்தால் நல்லா இருக்குது, ஓடி ஓடி வேலை செய்ய இதுவும் கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட இயற்கையான சுபாவம் ஓடி ஓடி வேலை செய்யறது அப்படின்னு அதை நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக பிடிச்சிக்கினீங்க அப்படின்னு சூப்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூரியன் இருக்கார். சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7ஆம் பாவத்து அதிபன். 7ஆம் பாவ அதிபன் கலத்திரஸ்தான அதிபதி சுயஸ்தானத்தில். தலைமை குணம், தலைமை பண்பு, ஈகோ அதிகமாகும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மேரேஜ், அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் அதிகார மோதல் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஹை லெவல் எனர்ஜி, சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் மேலோங்கினாலும் கூடவே கொஞ்சம் கொசுர ஈகவும் வரும். அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 10க்கு அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் உங்கள் சுயஸ்தானத்தில் என்ன ஆகும்? அதீத தைரியம், அதீத வந்து பார்த்தீங்கன்னா போராடக்கூடிய மனப்பான்மை. எதுவாக இருந்தாலும் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. அதாவது தோல்வி அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க. முயற்சியே பண்ணாமல் தோல்வி அக்செப்ட் பண்ண என்னால் முடியாது, நான் முயற்சி பண்ணி 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு 4 முறைக்கு ஜெயிச்சுட்டு தான் மூஞ்ச முடிப்பேன். அந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். ஓகேங்களா? வர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும், உன்னால் முடியாது அப்படின்னு மட்டம் தட்டினா போதும், நான் செஞ்சு தான் உன் மூஞ்சிலே முடிப்பேன் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஒர்க் ஸ்பாட்ஸ் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி உண்டு. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது சட்டுன்னு கோவப்படுறது, டக்குன்னு இரிட்டேட் ஆகுறது, பட்டுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கோவத்தை குறைச்சிக்கினா போதும், நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன் பகவான். புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 8க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது கூர்மையான சிந்தனை, கூர்மையான அறிவு, தெளிவான பேச்சு, நல்ல ஒரு ஹியூமரஸான பேச்சு, என்னுடைய அதீத வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம், ரகசிய அறிவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ரகசிய அறிவு, ஆக்கப்பூர்வமான பேச்சு, கழுவுற மீனில் நழுவுற மீனாக பேசுறது, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஆனால் அட் த சேம் டைம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு வாழ்க்கையில் என்ன ஆகும்னா சில நேரம் வெறும் கணக்கு மட்டும் நிற்கும். அந்த மாதிரி தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகும். ஓவர் திங்கிங், மன ரீதியான குழப்பம் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கவனம் வச்சுக்கோங்க. நல்லது, புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்கள், அதே ஒரு வேலையாக இருக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 9க்கு அதிபன். சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் இருக்கா அப்படின்போது சுக்கிரன் எப்பயுமே அழகு சார்ந்த கிரகம். லவ் பண்ணணும்னு தோணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு தோணும், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போகணும்னு தோணும். என்ன நான் அழகுபடுத்திக்கணும், முதலே நான் அழகாக தான் இருக்கேன். நீங்கள் கும்பராசி பெண்களாக இருக்கீங்கன்னா முதலே அழகாக தான் இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் அழகுபடுத்திக்கணும்னு தோணும். நல்ல ஹேர் கட்டு, கலரிங்கு, நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமாக நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு தோணும். நம்மளை கடந்து போகிற ஒரு காலம் ஒரு செகண்ட் நின்று நம்மளை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். இதெல்லாம் நியாயமானதா? நியாயமானது. தேவையா? தேவை. ஏன்னா இந்த காலத்தில் ஆள் பாதி ஆடை பாதி இல்லைங்களா? அப்போ நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்போது நம்ம அழகாக இருக்கும் அப்படின்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம நிறைய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக சாதிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ப்ளஸ். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பண்ணுவீங்க. மைனஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலும் எக்ஸசிவ் திங்கிங்னால தூக்கமின்மை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், முழங்கால் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியத்தில் லைட்டாக கவனம் அப்படின்றது வச்சுக்கினீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்களா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நாங்கள் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே இந்த பலன்கள் வந்து பாருங்கள் எங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை இந்த காலகட்டத்தில் உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில்
திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வருமான்னு யோசிக்கிறோம். அதே மாரி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கலான்னு நெனைக்கிறோம். குடும்பத்தில எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? அப்படின்னு பிளான் பண்றோம். இப்படி நெறைய விஷயங்கள் நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு தீர்வு என்ன? அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்க சுய ஜாதகத்த பார்த்தா, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது தெரியும்.